கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா காகங்களால் போஷிக்கப்படுதல். கீழையாத்திலே குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாவை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிப்பதற்கு காகங்களை கட்டளையிடுவேன் என்றார். லேலுயா. கவனிங்க, எலியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லு, இந்த வருஷத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லு என்று சொன்ன பொழுது அவன் தைரியமாய் இந்த வருஷத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லிவிட்டான். ஆனால் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் எலியாவை தேவன் போஷிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ கேரித் ஆற்றண்டையிலே போய் அங்கே ஒளிந்து கொள், உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அருமை தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் விலகி கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால், கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்டால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் எல்லா காரியங்களிலும் இருந்தால், கவனிங்க, நாம் சொல்லுகிறதெல்லாம் தேசத்திலே நடக்கும். சொல்லுகிறபடியே எல்லாம் நடக்கும். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது நிறைவேறாமல் போகாது. அப்படி போகும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். ஆனால் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துவிட்டது. எலியாவுடைய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொன்ன பொழுது அதன்படி நடந்தது. தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் ஒன்று, எலியாவை தேவன் காகங்களின் மூலமாய் போஷிக்கிற என்று வாக்கு கொடுத்தபடியே கேரித் ஆற்றண்டையிலே காலையும் மதியமும் இரவும் 3 வேளையும் சுட சுட அப்பமும் அவனுக்கு இறைச்சி துண்டுகளும் காகங்கள் கொண்டு வந்து தந்தது. காகங்கள் மூலமாய் போஷித்தார். கவனிங்க, காக்கா ஒரு காலமும் அதனிடத்தில் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது எடுத்துக்கொண்டு தான் ஓடும். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் போஷிக்க ஆண்டவர் ஏராளமான காகங்களை வைத்திருக்கிறார். தனக்கு இல்லாவிட்டாலும் நம்மளை போஷிப்பதற்காக கர்த்தர் அநேக தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வழியில் நடந்தால் போதும், கர்த்தர் சொல்றபடி சொன்னால் போதும், கர்த்தர் சொல்றபடி செயல்பட்டால் போதும், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.